பள்ளிகளில் இதே மாதிரி சீரும் சிறப்புமாக காமராஜர் பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போ இவர் எங்கே பிறந்தாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விருதுநகரில் பிறந்தார். 1903ஆம் ஆண்டு குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் வந்து பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தியவர். அதாவது ஆரம்ப பள்ளியிலேயே இவருடைய பள்ளி வாழ்க்கையானது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னா 1930 காங்கிரஸ் தொண்டராக முதலாக பணியில் சேர்றார். ஒரு தொண்டராக, அடிப்படை தொண்டராக போய் சேர்றார். அதுக்கப்புறம் 1930 சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளோட உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறார். இப்படியே அவருடைய அரசியல் பயணமானது கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 1953 தமிழக முதலமைச்சராக மக்கள் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவரில் மிகச்சிறந்த தலைவரும் நல்ல உள்ளம் கொண்டவரும், ஒரு துளி கூட, ஒரு இம்மி அளவு கூட எந்த பேராசையும் இல்லாத ஒரு மனிதர் மட்டுமல்ல, மாபெரும் தலைவராக நம்ம தமிழகத்தில் திகழ்ந்த ஒரே மனிதர் என்று நம்ம சொல்லலாம். அவரை அவ்வளோ போற்றுதலுக்கும் பெருமைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நமது காமராஜர் பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து மதிய உணவு அப்படிங்கிறத கொண்டு வந்தவரே காமராஜர் தான். ஆடு மேய்க்கிற சிறுவன் என்ன செய்கிறான், அவர் வர காரில் வர வழியில் தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற வழியில் என்ன செய்கிறாங்க, ஒரு பையன் வந்து வயலில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்டா படிக்கிற வயசில் இங்கே நின்றுட்டு இருக்கியா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கியா, என்னன்னா சாப்பாடு போட்டால் வருவேன், போட்டால் வருவியா அப்படின்னு கேட்குறேன். நான் சாப்பாடு போட்டால் வருவேன், சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதனால் அந்த ஒரு வார்த்தையானது அவர் மனதை முள் போல தச்சுது. காமராஜருடைய மனதை முள் போல தச்சு உடனே என்ன செய்கிறாரு, அவர் கூட சுந்தரவடிவேலு அவர் என்ன செய்கிறாரு, அழைச்சிட்டு இப்போ மதிய உணவு கொடுத்தா பசங்க எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு கன்செப்ட் பண்ணி எல்லா மாணவர்களுக்கும் மதிய உணவை கொடுத்தாரு. நிறைய பசங்க அப்போ படிக்கல. அந்த காலத்தில் நிறைய பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு படிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் அதே தொடருது. அப்புறம் தான் என்ன செய்கிறாரு, நிறைய பள்ளிக்கூடங்கள் படிக்காமல் மூடிட்டாங்க. குலக்கல்வி திட்டம் வேற. அப்போ அவர் குறிப்பிட்ட மாணவர்கள், குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மாணவர்களை மட்டும்தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு குலக்கல்வி திட்டங்கிறத ராஜாஜி கொண்டு வராரு. அப்போ அதை வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க. குலக்கல்வி திட்டம்லாம் கொண்டு வரக்கூடாது, எல்லாரும் தானே படிக்கணும், கல்வி என்பது அனைவருக்கும் சமம் தானே, ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் குலக்கல்வி என்பதை கொண்டு வந்தால் எல்லா மாணவர்களும் படிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லும்போது இப்போ என்ன செய்கிறாரு காமராஜர் அவர்கள், தன்னலமற்ற காமராஜர் மூடி கிடந்த எல்லா பள்ளிகளையும் திறக்கிறார். 6000 பள்ளிக்கூடங்களை, மூடி கிடந்த பள்ளிக்கூடங்களை திறக்கிறார். திறந்து மாணவர்கள் எல்லாரும் படிக்கணும், மதிய உணவு எல்லாருக்கும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவரோட முதலமைச்சராக இருந்தபோது நிறைய பணிகளை அவர் செய்கிறாரு. இது போல் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னாக்கா, புதிதாக ஒரு 12,000 பள்ளிகளை கட்டுறார். புதுசாக கட்டுறார். ஏன்னா நிறைய பிள்ளைங்க தமிழகத்தில் என்ன செய்யணும், கல்வி அறிவு ஒன்று தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாகவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கல்வி அறிவு இல்லைன்னா அவன் மனுஷன்ல யாரு, மாக்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். விலங்கினம் அப்படின்னு சொல்கிறார். மனுஷன் படிக்கலை அப்படின்னா ஒரு விலங்குக்கு சமமானவன். கல்வி எப்படி நாடு மாடு மேய்ஞ்சிட்டு போய் பட்டியில் படுத்துக்குதோ அதே மாதிரி தான் இவனோட வேலையும் இருக்கும். இப்போ கல்வி அறிவு ஒன்று தான் என்ன செய்யுது, பகுத்தறிவு கொடுக்குது, அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்கிற